ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் 2025 ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு, கடகத்துல சுக்கிரன் இருக்காங்க, சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, கன்னியில செவ்வாய் இருக்காரு, அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு. அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதரான செவ்வாய் 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா 16ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிநாதர் 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆவாரு. லக்னாதிபதி ராசிநாதர் 11ல பெயர்ச்சி ஆகும் போது நமக்கு நண்பர்கள் மூலமா நிறைய மானிட்டரி கெயின்ஸ் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்ன்றது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே மூத்த சகோதரிகள் மூலமா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் மானிட்டரி கெயின்ஸ்ன்றது கிடைச்சிடலாங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள் நம்மளை எங்கேயாச்சும் ஒரு வேலையில ரெஃபர் பண்ணலாம். அந்த வேலையில நமக்கு ஒரு 20,000 30,000 சேலரி அதிகமா கூட இருக்கலாம். இல்ல நமக்கு ஒரு அது வாய்ப்பு பண்றது வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. பட் 16ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு போவாரு. 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். பட் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் மூலமா நிறைய கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் 2 பேருமே இணைந்து இருப்பாங்க. சூரியன் புதன் 2 பேரும் எங்க இணைந்து இருப்பாங்களோ அங்க புதாதித்ய யோகம் அன்றது ஏற்படுங்க. சோ புதாதித்ய யோகம் அன்றது எந்த இடத்துல ஏற்பட்டா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது கிடைச்சிரும். மோஸ்ட்லி விருச்சிக ராசிக்காரங்கள்ல சில பேருக்கு பதவி ஏற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு 16ஆம் தேதிக்குள்ள. இல்ல இந்த கம்பெனில இருக்கிற பொசிஷன் விட கொஞ்சம் பெட்டரான ஒர்க் ரோல் சேமா இருந்தாலும் ஒர்க் பொசிஷன் பெட்டரான பொசிஷன்ல வேற ஒரு கம்பெனில அந்த மாதிரி ஜாயின் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். விருச்சிக ராசிக்காரங்க யாராச்சும் ரொம்ப நாளா இந்த பிஜில ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் எம்ஏ லிட்டரேச்சர், எம்ஏ மியூசிக், எம்ஏ வீணா இந்த மாதிரி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே எம்டிஎஃப் டெக் இந்த கேமரா டைரக்ஷன் இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த சுக்கிரன்
தொழில் வீட்டுக்கு வருவாருங்க. சுக்கிரன் தொழில் வீட்டுல இருக்கும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தொழில் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பாத்தீங்கன்னால ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம், ஒரு சோஷியல் கனெக்டிவிட்டி ட்ரேடுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். பொதுவாவே 10ல சுக்கிரன் இருந்தா ட்ரேடு நல்லா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சோ பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். உங்க ப்ரொஃபஷனல் கனெக்ஷன்ஸ்ன்றது வளர்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல புதனுடன் இணைந்து இருப்பாரு. 10ஆம் வீடு அனு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், 11ஆம் வீடு அனு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல அந்த ஹவுஸோட லார்டான புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்க தொழில் மூலமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்ப ஃபார் சப்போஸ் ஒரு சிலர் இங்க இருப்பாங்க, அவங்க 10 ரூபாய்க்கு உழைச்சா 5 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 10 ரூபாய்க்கு உழைச்சா ஒரு 11 ரூபாய் கிடைக்கும்ங்க. 10 ரூபான்னு சொல்லிட்டு ஓகே வேலை நல்லா முடிச்சு கொடுத்தா இன்னும் அதிகமா தரேன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேலை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ணி கொடுத்த வேலை மத்தவங்களுக்கு பிடிச்சிரும், ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சேர்த்து தருவாங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இந்த 9ஆம் வீட்டுல இருப்பாரு. எப்போ வரைக்கும்னா 16ஆம் வீட்டு வரைக்கும். சோ லைஃப் பார்ட்னர் மூலமா கெயின்ஸ், லைஃப் பார்ட்னர் மூலமா ஒரு லக்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு. விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்ல லக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10க்கு போயிடுவாரு. இப்போ 7ஆம் வீடுன்னா நம்ம லைஃப் பார்ட்னர், 10ஆம் வீடுன்னா நம்ம தொழில் வீடு. இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ப்ரொஃபஷன்ல உங்க ஜாதகப்படி ஹஸ்பண்ட் ப்ரொஃபஷன்ல வளர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஹஸ்பண்டுக்கு பதவி ஏற்றங்கள் என்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல ஜென்ஸ் ஆயிருந்தாலும் ஃபீமேல்ஸ் ஆயிருந்தாலும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வச்சுக்கோங்க. 7 அதிபதி 10ல இருந்தாக்கா மேரேஜுக்கு பிறகு புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே ப்ரொஃபஷனல் growthன்றது இருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்களோட எய்தர் ஜென்ஸுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம குரு தான் போயிட்டு இருக்குது. பட் உங்களோட வைஃப் சார்ட் படி 7ஆம் வீட்டு அதிபதியோட தசை, அதுல ஏதாச்சும் உச்ச பிளானட்டோட அந்தர்தசை தசை புக்தி நடந்துட்டு இருந்தா வைஃப் ஜாதகம் மூலமா உங்களுக்கு பதவி ஏற்றம்ன்றது இருக்கும். இல்ல உங்க ஜாதகம் மூலமா வைஃபுக்கோ உங்க ஜாதகம் மூலமா ஹஸ்பண்டுக்கோ பதவி ஏற்றம்ன்றது இருக்குது. இங்க என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபோட சாட்ஸ் சிமிலரா எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ நிறைய பேர் ஜென்ஸுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீமேல் வைஃப் சார்ட் மூலமா பதவியேற்றங்கள் இருக்கும். ஃபீமேல்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இவங்க உங்க சார்ட் மூலமா ஹஸ்பண்டுக்கு பதவியேற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னென்ன ஆகும்னா தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவாரு. 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். தூங்குறதுக்கு கொஞ்சம் துடிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க அப்படியே தூங்கினாலும் சரி ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக்டோ எப்போவாச்சும் நடந்த ஒரு சண்டையோ நினைப்புக்கு வரும். மைண்ட் முழுக்க இப்படியா அப்படியான்னு ஒரு கான்ஃபிளிக்டடா இருக்கும். மேபி அது உங்களுக்கு இருக்கிற ஒரு வேலை மூலமா பொறுப்பு மூலமா கூட ஆகலாம். பட் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட். முக்கியமா சுக்கிரன் 10ல வந்த பிறகு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்கலாம். அங்க நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இதுதான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூக்கத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ அதனால கொஞ்சம் கந்த சஷ்டி கவச்சம் நீங்க படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்ல தூக்கம் வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.